மகா சக்தி மண்டல கோபுரம் குறித்தும் ஆதி விளக்கின் ஆட்சி காலம் குறித்தும் ஹரிஹரசுத ஐயப்பன் வழங்கிய அருளுரை. தேனும் பாலும் கலப்புற்றால் இனிப்பின் உச்சத்தினை எட்டிவிடும். அவ்வகையில் ஆதி விளக்குகளும் சக்தி மண்டல கோபுரங்களும் கலப்புற்று இயங்கத் துவங்கினால் பேரின்ப நிலை சித்திக்கும். மண்ணுலகமும் விண்ணுலகமும் கலப்புற்றால் நித்திய பேரானந்தம் உருவாகும். ஐயப்பனாய் எமை ஏற்று தொழுகின்ற ஆன்மாக்களும் எமை அறியாதும் துதிக்காதும் நிலைக்கின்ற ஆன்மாக்களும் விடுவிக்கப்பட வேண்டும் எனும் காரணத்தினால் யுகமாற்றப் பணிகளுக்கு எமது ஆற்றல்களை உட்செலுத்தியே யாம் செயல்புரிகின்றோம். மனிதர்கள் யாவரும் புவி வாழ்வு என்பது நிரந்தரமானது என்றே எண்ணி வாழ்கின்றனர். அதனை எண்ணங்களின் ஆழ்ந்த பதிவிலிருந்து நீக்க வேண்டும். அதற்கான ஆற்றல்களை பொழிவதே ஈசன் எமக்கிட்ட பணியாகும். ஆதி விளக்குகளில் குடிகொண்டு மானுடர்களின் ஆழ்நிலை அணுக்களை ஊடுருவி மிகவும் ஆழமான பதிவுகளாக நிலைத்திருக்கும் புவியின் ஈர்ப்பு விசை எனும் மர்மமான பதிவுகளை நீக்குவதே எமது செயலாக அமைந்திருக்கும். அணுக்களில் உள்ள பதிவுகளை நீக்கிட இறை அருள் எனும் காந்த சக்தி உதவிடும். எனினும் அணுக்களை விடுத்து தனித்து ஆழத்தில் பதிந்துள்ள பதிவு பொருட்களாய் திகழும் புவியீர்ப்பு விசை என்பது கலியுக எல்லையில் பெரும் செயலாற்றுகின்றது. இறை தொடர்புகளை ஏற்றாலும் கரைந்து மறையாத சில பதிவுகள் மனிதர்களை இப்புவியோடு சிறைப்படுத்துகின்றது. அவை யாவும் புவியின் ஈர்ப்பு விசையினால் உருவாக்கப்பட்ட மூல ஆற்றல்களாகும். அதன் பொருட்டே மனிதர்கள் பெரும் முயற்சியினை மேற்கொண்டாலும் பூரணமாய் விடுபட இயல்வதில்லை. அத்தகைய மர்மமாய் மறைந்திருக்கும் பதிவு பொருட்களை ஆதி விளக்குகள் குறிப்பினால் அறிந்து உணர்ந்து நீக்கிடும் உன்னத செயலினை ஏற்றிடும். அதற்கான ஆற்றல்களை பொழிவதே எமது ஆன்மாவின் செயலாகும். அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே, இப்புவி வாழ்வு என்பது பல்வேறு ரூபங்களில் ஏற்கப்பட்டதன் காரணமாய் இத்தருணத்தில் புவி வாழ்விலிருந்து விடுபடும் காலம் உதித்துள்ளது. பிறவிகள் எவ்விதம் உருவானது என்பது குறித்து சிந்திப்பதனை விடுத்து இப்புவியிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஆழமான சிந்தனைதனை மேற்கொள்ளுங்கள். இத்தகைய சிந்தனைகளே ஆதி விளக்கினோடு ஐக்கியமடையச் செய்திடும். புவியின் ஈர்ப்பு விசையினால் உருவான மர்ம பதிவுகள் யாவுமே பிரபஞ்ச பேராற்றல்களினால் அழிக்கப்படும். புவியின் ஈர்ப்பு விசை உச்சத்தில் நிலை நின்றுள்ள காரணத்தினால் கடும் தவங்களும் பெரும் பலன் அளிப்பதில்லை. இறைவன் அருளிய உபகரணம் ஒன்றே விடுதலைக்கு வழிவகுக்கும். சூட்சமம் உணர்ந்தாலன்றி விடுதலை கிட்டாது. தெய்வங்களின் இயக்கம் என்பது மகா சக்தி மண்டல கோபுரத்தின் மூலம் சூட்சமமாய் துவங்கியுள்ளதனை உணரக் கடவது. எண்ணற்ற பிறவிகளை ஏற்ற பின்னரும் இப்புவியிலிருந்து விடுபட இயலாத காரணத்தை உணரக் கடவது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் சிரசின் மையத்தினில் உயிர் சக்தியும்
அதனை ஏற்று இயங்கும் அணுக்களும் குடிகொண்டிருக்கும். மறைபொருளாய் வீற்றுள்ள புவியின் ஈர்ப்பு சக்தி எனும் மாய அணுக்கள் யாவும் அழிக்கப்படல் வேண்டும். சிரசினில் உருவாகும் நச்சு கழிவுகள் யாவும் இறை சக்தியால் நீக்கப்படும். எனினும் மர்மமாய் மறைந்திருக்கும் புவியீர்ப்பு விசை எனும் மாய அணுக்களை இறை ஒளியினாலும் அகற்றிவிட இயலாது. அதன் பொருட்டே புவியின் ஈர்ப்பு விசையினை கட்டுறுத்தும் ஆற்றல் மிக்க சூரிய கோளின் மைய ஆற்றலான பரமாத்மாவின் ஆற்றல்கள் யாவும் சக்தி மண்டல கோபுரத்தின் மூலம் அருளப்பட்டு ஆதி விளக்குகளுக்கு பரிமாற்றம் புரியப்பட்டு மானுட சிரசுகளையும் நிறைக்கின்றது. வீரியமாய் இயங்க துவங்கும் சக்தி மண்டல கோபுரங்களும் ஆதி விளக்குகளும் மானுட சிரசினை ஊடுருவி எண்ணற்ற உயரிய மின் காந்த அதிர்வு அலைகளை நல்கிடும். எனினும் உன்னதமாய் வெளிப்படும் பரமாத்மாவின் சூட்சம ஒளியானது மாயை நிறைந்த புவியீர்ப்பு விசையிலிருந்து மானுடர்களை எளிதாய் விடுவிக்கும். காரணம் உணராது நிலைக்கின்ற எண்ணற்ற மானுட ஆன்மாக்கள் யாவும் சத்தியம் உணர்ந்து விடுவிக்கப்படுவர். உணர்வோர் யாவரும் உன்னத வாழ்வினையும் ஏற்றிடுவர். அருள் நிறைந்த ஆசிகள்.